அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சொன்ன மாதிரி பவர் சார்ட்டு அதை வீடியோ அதை இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்களும் இதை எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த கெஸ்ஸிங் மெத்தட் எப்படிங்கிறதுலாம் தெரியும். ஒன்றும் இல்லை, 1லேருந்து 0 வரைக்கும் ஒரு பக்கம் எழுதிக்கிறது, சரிங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணுறீங்கன்னா, 1க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் மிர்ரர் நம்பர் அப்படிங்கிறது பேர், சரிங்களா? இந்த கெஸ்ஸிங்கில் நம்ம மிர்ரர் நம்பர் அப்படின்னா இதுதான், இதுக்கு பேர் தான் மிர்ரர் நம்பர், ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4 5 6 7 8 9 0 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுக்கிறோம், ஓகேங்களா? இது கேஎலுக்கு மோஸ்ட்லி இந்த பவர் சார்ட்லேருந்து தான் வரும். இதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது டியருக்கு இருக்கிறது, ஓகேங்களா? இதுக்கு அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு எழுதிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதில் 6 7 8 9 0 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறது. சரி, இப்போ இதை வச்சு கெஸ்ஸிங் எப்படிங்க எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் இந்த சார்ட்லேயே இந்த வீடியோலேயே நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கே நான் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு 3-4 ரிசல்ட்டை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 3-4 ரிசல்ட் நான் அதில் ஒரு 3-4 ரிசல்ட் நான் காமிக்கும்போது அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த ஒரு 3-4 ரிசல்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? இந்த ஒரு 3-4 ரிசல்ட்டை நான் இந்த இடத்துல காமிக்கிறேன், ஓகேவா? அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு 063, நேற்று 719, அதுக்கு முன்னாடி நாள் 873 அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன் வைஸ் பார்க்கணும். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிசல்ட் 719, அதுக்கு முன்னாடி ரிசல்ட் 873, ஓகேங்களா? இன்றைக்கி 063, இந்த இடத்துல 870. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 870 அப்படிங்கும்போது 8709க்கு தான் போகணும். ஆனால் ஒரு வேளை இந்த இடத்துல 0க்கு 9ஆக போகலைன்னா இந்த இடத்துல இப்படி போயிருக்கான். ஒரு உதாரணத்துக்கு 870 அப்படின்னு போயிருக்கான். அப்படிங்கும்போது இந்த 0 விட்டுட்டு இந்த 0க்கு என்னவாக வரலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுது, 870 அப்படின்னா இந்த 0க்கு டைரெக்டாக 3 தான் இருக்குது. இந்த இடத்துல ஏற்கனவே 7க்கு 0ன்னு டைரெக்டாக இந்த இடத்துல போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த 0க்கு பதிலாக இந்த 0க்கு இங்கே 3 கீழே என்ன வரும்னா 4 வரும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0க்கு 4 அப்படி சொல்லிட்டு 4 இங்கே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 7 1 6, இங்கே 7க்கு, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, 7க்கு 1 1க்கு 6 இருக்குது. இதில் பாருங்கள், மோஸ்ட்லி இங்கே 7க்கு 1 இருக்குது. அப்போ 7க்கு 1 கிராஸாக, அதாவது கீழே 7க்கு 1. இப்போ இந்த 1 விட்டுட்டு இந்த 1க்கு 6 அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா அப்போ இந்த 6 விட்டுட்டு இந்த 6க்கு சொல்லப்போனால் 9 தான் வரணும். ஆனால் ஒரு வேளை இந்த இடத்துல 7க்கு 1ன்னா 1க்கு 6, அப்போ 6க்கு 2ஆக வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, 6க்கு 2, இந்த இடத்துல 7க்கு 1ன்னா 6க்கு 0 தான் வரணும். 7க்கு 1ன்னா 6க்கு 0, அதாவது 7க்கு 1ன்னா 6க்கு 0 தான் வரணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா 7க்கு 1, இந்த 1 விட்டுட்டு இந்த 1க்கு 6 அப்படின்னா, அப்போ இந்த 6 விட்டுட்டு இந்த 6க்கு நான் என்ன பண்ணுறேன்னா 0. ஏன் 0 அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1க்கு 6ன்னு டைரெக்டாக வச்சோம்னா அப்போ இந்த 6 எடுத்து இந்த 6க்கு 9ன்னு டைரெக்டாக வராமல் கீழே இறங்கி வரலாம், அப்போ 0, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 0 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது 1க்கு 6 டைரெக்டாக பவர் தான் ஆக்சுவலாக. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 விட்டுட்டு இந்த 6க்கு 9 தான் பவரு. ஆனால் இந்த 9 வராமல் 0 வரலாம், ஓகேங்களா? அப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியும். இதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல 393ன்னு இருக்குது. 3க்கு 9 9க்கு 3ன்னு வந்தால் திருப்பி இப்படி தானே போகணும். 3க்கு 0 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வராமல், அதாவது 393, அப்போ 3க்கு 0 வராமல் இந்த 3 விட்டுட்டு இந்த 3க்கு 6 அப்படின்னு வரலாம், சரியா? அப்படின்னா 3க்கு 6, ஏன்னா இந்த இடத்துல டேரெக்டாக அங்கே பாருங்கள் 3க்கு 9 9க்கு 3ன்னு வந்துச்சு. அப்படின்னா இந்த 3 விட்டுறது, இந்த 3க்கு விட்டுட்டு இந்த 3க்கு 6, அப்போ என்ன வருதுன்னா 6. ஸோ நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 063ங்கிற ரிசல்ட்டுக்கு 0க்கு 4, 6க்கு 0, 3க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சரி, இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா 406 பாக்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கு, அவ்வளோதான். அதாவது 406 பாக்ஸ், சரிங்களா?
அது எப்படி வரலான்னா 406 வரலாம், இல்லை 604 வரலாம் அப்படிங்கிறதோட இருக்குது. இப்போ காமனாக 063 அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாக பவர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0க்கு 3 இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா 0க்கு 3 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல 0க்கு 3 அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6க்கு என்ன இருக்குது? 9 இருக்குது. நான் 9ன்னு எழுதிக்கிறேன். சரி, இங்கே 3க்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்படின்னா நான் 3க்கு 6 அப்படிங்கிறது எடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு டைரக்ட் பவரில் 0 6 3 அப்படின்னா 0க்கு 3 பவரு, 6க்கு 9 பவரு, 3க்கு 6 பவர் அப்படிங்கும்போது 396406 அப்படிங்கிறது நான் ஒரு பாக்ஸாக கொடுக்குறேன். ஒருவேளை இந்த சின்ன சின்ன இடத்துல தான் மாறும். சொல்லப்போனால் எப்படின்னா இப்போ 063 அப்படிங்கிற இடத்துல 063 அப்படின்னா 396ங்கிறது டேரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 396ன்னு வராமல் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு ஒரு வேளை டேரெக்டாக வரலன்னா 4 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6க்கு வந்து 9 வரலன்னா 0 வரும். அதே மாதிரி 3க்கு 6 வரலன்னா 7 வரும். இப்படி தான் சின்ன 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 இடத்துல தான் வரும். அப்படின்னா இந்த இடத்துல பிசி அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 06ன்னு வச்ச இடத்துல 07 கூட வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 96 அப்படிங்கிற இடத்துல எப்படின்னா 6க்கு வந்து 9 0 நம்ம 2 நம்பரையும் கணக்கில் எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு வேளை 6க்கு வந்து 9 வரல, 0 வரலன்னா 6க்கு வந்து 8 அப்படின்னு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு வந்து 6 வரலன்னா 7 வரலாம். ஸோ அப்படிங்கும்போது இதில் பிசி வந்து 0787 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். சரி, அதே மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் வந்துகிட்ருக்கு. அப்போ இந்த பேட்டர்னில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 0 6 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 0க்கு வந்து 5 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6க்கு வந்து இந்த 1, அதே மாதிரி 3க்கு 8. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது என்னென்னா 518 அப்படின்னு கிடைக்கிது. அதனால தான் நான் மோஸ்ட்லி 2 செட்டு 3 செட்டில் வந்து நான் கெஸ்ஸிங்கை முடிக்கிறது காரணமே இது தான். ஏன்னா நிறையா சார்ட் வைஸ் பார்க்குறது, அப்புறம் இந்த கம்பெனி வைஸ் பார்க்குறது ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதிரி வருது, ஒரு சில நாட்களில் மாறி வருது. அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 406 இருக்குது, 396 இருக்குது, 518 இருக்குது. ஸோ இந்த 3 எண்ணையும் நான் பாக்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பவர் சார்ட்டில் நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சொல்லப்போனால். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல நான் 4ம் எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5ம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன எடுத்திருக்குன்னா 0 9 1 இங்கே பாருங்கள், 0வும் வருது, 9 வருது, 1 வருது. ஒரு அதாவது இந்த 063ங்கிற ரிசல்ட்டுக்கு ஒரு நம்பர், ஒரு போர்டுக்கு 3 எண் வருது. இங்கே 3 4 5 இருக்குது, இங்கே 091 இருக்குது. அப்போ சி போர்டில் என்னவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து 3க்கு 6 வரலாம், 3க்கு 8 வரலாம். ஏன்னா இந்த இடத்துல 3க்கு 8 வந்து டைரக்ட் பவர், இந்த இடத்துல 3க்கு 6ம் டைரக்ட் பவர். அப்போ அதனால தான் சொல்கிறேன்னா 6 அல்லது 8 எப்படின்னா இப்போ சரி, இதுலேருந்து காமனாக நம்ம வந்து ஆல் போர்டு எப்படி இதில் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக வந்து எல்லா எண்ணுக்குமே இப்போ 0க்கு வந்து 3, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 6க்கு வந்து 9, அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு வந்து 6. ஸோ இந்த இடத்துல எல்லாமே காமனாக என்ன எண்ணு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்போது இதில் காமனாக வரலையே அப்படிங்கும்போது என்னவாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 5 3 4 வேறு நம்பராக இருக்குது. இங்கே 0 9 1 இங்கேயும் வேறு நம்பராக இருக்குது. இல்லை 6 அப்படிங்கிறது வேறு நம்பராக இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு எல்லாமே காமனாக வந்து என்ன பவராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல 6க்கும் 0 இருக்குது, இந்த இடத்துல 3க்கும் 0 இருக்குது, சரிங்களா? அப்படிங்கும்போது 0 வந்து காமனாக எங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6க்கு நம்ம 0வும் கணக்கு எடுத்துருக்கோம். அதாவது நம்மளுக்கு வந்து 3க்கு 6 வரலன்னா, சப்போஸ் இந்த இடத்துல 3க்கு 6 வரலன்னா 6க்கு 0 வரும். அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஆல் போர்ட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆல் போர்டில் 0 இவ்வளோ தான். இப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு எண்ணு, அதாவது 1 2 3 4 5 6 9 அது மாதிரி வரிசையாக போட்டுறது. அதுக்கு ஆப்போசிட் மிரர் நம்பருங்கிறது இதுதான் மிரர் நம்பர். இதுக்கு அதே மாதிரி இந்த சைடில் இதுதான் மிரர் நம்பர். இவ்வளோ தான் விஷயம். இதை வச்சு தான் வருது. ஸோ இதுதான் நாளைக்குரிய நம்ம கணிப்புகள் எடுத்திருக்கோம். அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 3 நாள் ரிசல்ட்டு நான் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு இந்த மாதிரி டவுட்டில் சந்தேகங்கள்லாம் இருக்குது கெஸ்ஸிங்கில் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்கையும் ஒரு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியும், அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 20 நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்கிறத சொல்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.